ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா பண்ணைக்கீரை. பண்ணைக்கீரையில் வந்துட்டு நம்ம நார்மலாக இந்த கலக்கா செடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு அந்த சீசனில் கிடைக்கிற ஒரு கீரை தான். மழை டைமில் அந்த ஆடி டு ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதிரி சீசனில் கிடைக்கணும் நம்மளுக்கு இந்த பண்ணைக்கீரை வந்துட்டு நல்ல ஒரு வெள்ளை கலர் பூ இல்லை பிங்க் கலரில் அந்த எட்ஜில் இருக்கும். செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இன்னைக்கு கடைஞ்சி வச்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இந்த கீரை கிடைக்கணும்னு எனக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட். அந்த டேஸ்ட்டு மட்டும் மறக்கவே முடியாது. பொதுவாக கீரைனாவே எல்லா விட்டமின்ஸ் இருக்கும். பிளட்டு ப்யூரிஃபை பண்ணும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும், குடலை க்ளீன் பண்ணணும், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த பண்ணைக்கீரை டேஸ்ட்டு அமிர்தத்துக்கு மிஞ்சினது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பெண்கள் இது ரெகுலராக எடுக்கும்போது வெள்ளைப்படுதல் வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. மாதவிடாய் பிரச்சனைகளையும் சரி செய்யும்னு சொல்கிறாங்க. இது வந்து கடைஞ்சி சாப்பிட்டோன்னா, களி செஞ்சுட்டு இது கடைஞ்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இதுதான் கடைஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, மறக்க முடியல. அதனால தான் நான் வீடியோ இது போடுறேன். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பண்ணைக்கீரையில். இந்த பண்ணைக்கீரையோட டேஸ்ட்டு பிடிச்சிட்டோன்னா அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிச்சேன்னா நம்ம விடவே மாட்டோம். இந்த பண்ணைக்கீரை வந்துட்டு மயில்கீரை, மகிழிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கோழிக்கொண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பூ போல் இருக்கும் இதனோட பூ. அப்புறம் இது வந்துட்டு ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. மலச்சிக்கலை போக்கவும் புண்களை ஆற்றவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறவங்க பெண்கள் வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் வந்துட்டு மாதவிடாய் டைமில், பீரியட்ஸ் டைமில் எக்கச்சக்கமாக ப்ளட்டு போகுதுன்னு சொல்கிறவங்க இது சாப்பிடும்போது கம்மி பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கர்ப்பப்பை புண்களை வந்துட்டு ஆற்றும்னு சொல்கிறாங்க. கீரை வந்துட்டு நார்ச்சத்து கொண்டதால் நம்ம ஃபைபர் எல்லாத்துலேயும் அந்த இது இருக்கும். அது சாப்பிடும்போது வெயிட் லாஸுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த கீரைகள் வந்துட்டு ஃபிட்டான வெயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லை, இந்த ஒபிசிட்டி எல்லாம் இல்லாமல் ஃபிட்டான வெயிட் இருக்குன்னா அது தேவைக்கேற்ற வெயிட் மட்டும் வர மாதிரி பண்ணும். அப்புறம் வந்துட்டு நாள்பட்ட மலச்சிக்கல் வந்துட்டு கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. உடம்புல எந்த ஒரு புண்ணு இருந்தாலும் அது ஆற்றக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த பண்ணைக்கீரைக்கு இருக்குது. இந்த பண்ணைக்கீரையில் வந்துட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது இம்யூனிட்டி பூஸ்டராகவும் பயன்படுத்துகிறாங்க. இம்யூனிட்டி பவருக்கு இந்த பண்ணைக்கீரை வந்து பயன்படுத்தலாம்.
அப்புறம் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இது ரெகுலராக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மேற்படி சொன்ன மாதிரி இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கோ இல்லை இதுக்கோ இல்லாமல் உடம்ப வந்துட்டு பெண்கள் எப்பவுமே ஃபிட்டாக வச்சுருக்கணும். இந்த ஃபேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மாதிரி ஃபிட்டாக வச்சுக்கணும். அதுக்காக இந்த பண்ணைக்கீரை வந்து பயன்படுது. இதனோட பூக்களும் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு நல்லா வேக வச்சு பனங்கற்கண்டு போட்டு அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி குடித்தோம்னா கருப்பை வந்துட்டு க்ளீன் ஆகும் அண்டு புண்ணெல்லாம் ஆறும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு முக்கியமாக குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ரெகுலராக எடுக்கும்போது வயிற்றில் உள்ள புழுக்கள் வந்துட்டு அனுப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதாவது வயிற்றில் புழு இருந்தாலும் சரி கிருமி இருந்தாலும் சரி டிடாக்ஸிஃபை பண்ணோம் நச்சு நீக்கியாகவும் வந்து இந்த கீரை வந்து பயன்படுது. இது வந்துட்டு எக்கச்சக்கமாக இந்த கிராமம் சைடு வில்லேஜ் சைடுன்னு மறக்கவே மறக்காதீங்க. சும்மா வருது போய் நிலத்து பக்கம் போனோன்னா போய் கிளீன் வந்துடலாம். சும்மா வர கீரை விடாமல் நல்லா கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரையில். பண்ணைக்கீரை வந்துட்டு எப்போவுமே மறக்க முடியாத என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கீரை.